எல்லாருக்கும் ஹாய் கைஸ். அண்ட் இன் திஸ் வீடியோ நம்ம சொன்ன மாதிரி நம்ம பிளானை போட போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கோம் எல்லாருக்குமே வெல்கம். இந்த சேனலில் எதை பற்றி நம்ம எல்லோரும் டிஸ்கஸ் பண்ணுவோன்னா, நம்ம ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜிஸ், ட்ரேடிங் பிளான்ஸ், ட்ரேடிங் ரோட் மேப்ஸ், டே இன் த லைஃப் அண்ட் மோர் அபவுட் ட்ரேடிங். ஸோ இந்த வீடியோவில் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஓரளவு போரிங்காக ராவாக தான் இருக்கும். இருந்தாலும் நெக்ஸ்ட் இயர் நல்லா நம்ம ஒரு லைஃப்பை முன்னேற்றணும்னு நினச்சிங்கன்னா பாருங்கள். சரி வாங்க ஸ்டார்ட் பண்ணுவோம் டிலே பண்ணாமல். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னென்னா 2026 ட்ரேடிங் ரோட் மேப். ஃபஸ்ட்டு இதை போட்டுப்போம். எதாவது எமோஜி ஆட் பண்ணுவோமா? என்னடா எடுத்தோன்னே செருப்பு வந்துடுச்சு. கிராஃப் ஓகே. இப்போ நம்ம வாங்க ஸ்டார்ட் பண்ணுவோம். முதல்ல நம்ம எல்லாருக்கும் தேவை டிசிப்ளின் இஸ் மஸ்ட். ட்ரேடிங்கில் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லோரும் அதிகபட்சமாக பண்ணுறது இதுதான். ஸோ இந்த ஒரு விஷயத்தை நம்ம கன்ஃபார்மாக மாஸ்டர் பண்ணி ஆகணும். அண்டு முதல்ல நம்ம லைஃப் சிச்சுவேஷன் என்னான்னு பார்க்கணும். என் லைஃப் சிச்சுவேஷன் இப்போ மீடியமாக தான் இருக்குது. லைஃப் சிச்சுவேஷன் என்னது? எனக்கு மீடியம். உங்களுக்கு பிலோ, எப்படி சொல்கிறது, லோவா மீடியமாக இல்லை ஓரளவு ஹை லெவலில் தான் இருக்கீங்களா? எதாக இருந்தாலும் எழுதுங்க. அதுக்கு முன்னாடி இதை கொஞ்சம் போல்டாக்கிப்போம். ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் அவர் கேபிட்டல், இம்பார்ட்டன்ட் திங். நம்ம கேபிட்டல் எவ்வளோ அப்படின்னு பார்ப்போம். எல்லாருக்கும் ஒரு கேபிட்டல் இருக்கும். ஸோ தட்ஸ் நாட் மேட்டர். நான் அதை பொதுவாக போட முடியாது. ஸோ நம்ம என்னோட இஷ்டத்துக்கு நெக்ஸ்ட் இயர் எவ்வளோ கேபிட்டல் ரெடி பண்ணலாம். நான் 10,000 ருபீஸ் போட்டுக்கிறேன். 10,000 ருபீஸ் கேபிட்டல் போட்டுக்கிறேன். நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு எது வேணாலும் போட்டுக்கோங்க. அண்டு நம்ம ட்ரேடிங் ரோட் மேப், உங்கள் லைஃப்பில் லோவோ ஹையோ தட்ஸ் நாட் மேட்டர். நம்ம முதலே போட்டாச்சு. நம்ம லைஃப்பில் முன்னேற நம்ம என்னென்ன பண்ணணும்? முதல்ல நம்ம லைஃப்பை முன்னேற்றத்துக்கு ஃபஸ்ட் ஸ்டெப் இஸ் பில்ட் ஏ ரொட்டீன். நம்ம ஒரு ரொட்டீனை பில்ட் பண்ணணும். ஃபஸ்ட் ஸ்டெப் இஸ் பில்ட் ஏ ரொட்டீன். எல்லாம் சேர்ந்தே பண்ணுவோம். சரி வாங்க. பில்ட் ஏ ரொட்டீன் போட்டாச்சா? என்னென்ன ரொட்டீன்னு ஆட் பண்ணுவோம் அப்படியே. சரி வாங்க. பில்ட் ஏ ரொட்டீன் தானே. என்னென்னா நம்ம எல்லாருமே ட்ரேடிங் பண்ணுறோம். ஸோ ட்ரேடிங் நம்ம ரொட்டீனில் வந்துடும். ஸோ ஃபஸ்ட் ஸ்டெப் ட்ரேடிங். அண்ட் ரெண்டாவது ஜிம். நம்ம ஹெல்த் ரொம்ப முக்கியம். ஜிம் போட்டுக்கலாம். வேறு என்னென்ன இருக்குது? எனக்கு ஸ்டடீஸ்னு ஒன்று இருக்குது. உங்களுக்கு ஜாப்பு வேறு எதாவது இருந்ததுன்னா அதை போட்டுக்கோங்க. அண்ட் இதை ரிப்பீட் பண்ணுவோம். ரொம்ப சிம்பிளாக வச்சுப்போம். ஏன் நிறையா. ஓகே, நம்ம இது போதும் நம்மளுக்கு. அண்ட் அனதர் திங் என்னன்னு போடுற,
காய்ஸ், ரொட்டீன் க்ரியேட் பண்ணியாச்சு. அண்ட் தென் நம்மளுக்கு தேவையானது ஸ்ட்ராட்டஜி. நெக்ஸ்ட் இயரில் நம்ம எதெல்லாம் மாஸ்டர் பண்ண போகிறோன்றத சொல்லிடுறேன். ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜிஸ் நம்ம என்னென்னலாம் மாஸ்டர் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். எனக்கு தெரிஞ்ச கான்செப்ட்ஸ் நான் எதெல்லாம் மாஸ்டர் பண்ணணுன்றத சொல்லிடுறேன். லிக்விடிட்டி முதல்ல, இட்ஸ் எ கீ திங் இன் ட்ரேடிங். ஸோ லிக்விடிட்டி மாஸ்டர் பண்ணணும். அண்டு நான் ஷார்ட் ஃபார்மில் எழுதுகிறேன், உங்களுக்கு புரியறதுக்காக நான் எக்ஸ்பிளைனும் பண்ணுறேன். பிஓஎஸ்னா பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர், எஃப்விஜினா ஃபேர் வேல்யூ கேப், அண்டு லிக்விடிட்டி. அப்புறம் ஆர்டர் பிளாக்னா நீங்கள் எங்கெங்கே உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறீங்களோ அது பேர் தான் ஆர்டர் பிளாக். அண்ட் டிபி மீன்ஸ் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், டேக் ப்ராஃபிட் அண்ட் செல், ஸ்டாப் லாஸ். அண்ட் தென் நம்மளுக்கு ஸ்ட்ராட்டஜி என்னென்னா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டண்ட். இதை நம்ம ஃபுல்லாக மாஸ்டர் பண்ணுறோம். அண்டு இன்னும் என்ன நம்மளுக்கு தேவை, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட், லிக்விடிட்டியும் ரொம்ப இம்பார்ட்டண்ட், பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அண்ட் another thing we want to discuss is ப்ரைஸ் ஆக்ஷன். இதெல்லாம் சிம்பிள் ட்ரேடர்ஸ் பண்ணுறது தேவையில்லை ஆக்சுவலாக, இருந்தாலும் கற்றுக்குவோம். ப்ரைஸ் ஆக்ஷன் இருங்க, ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. கேண்டில் ஸ்டிக்ஸு எல்லாத்தையும் நம்ம போன வீடியோலேயே பார்த்துட்டோம். ஸோ நம்ம இன்னும் நல்லா மாஸ்டர் பண்ணணும் நிறைய விஷயத்த. மார்க்கெட் ஸ்ட்ரக்சர், ஹையர் ஹை, லோயர் லோ, சேஞ்ச் ஆஃப் கேரக்டர், இதெல்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லிவிட்டேன். இன்னும் டீட்டெயிலாக நம்ம சொல்லுவோம். ஸோ நம்ம எமோஷ்னல் சைக்காலஜி தான் மேட்ரு ஆக்சுவலாக. இந்த டெக்னிக்கல் அனலைசிங்னால் நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுத்துகிட்டு அதை அப்ளை பண்ணாலே போதும் ஆக்சுவலாக. இன்னும் என்ன முக்கியம், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்டு என்ன பண்ணணும், சைக்காலஜி, இதெல்லாம் ட்ரேடிங்கில் இம்பார்ட்டன்ட். ஏன் ஸ்ட்ராட்டஜி போட்டிருக்கோம், இம்பார்ட்டன்ட் போடுவோம். ட்ரேடிங் டாபிக்ஸ் அப்படின்னு போட்டுருவோமா? ஓகே, சைக்காலஜி இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் அனதர் திங் நம்ம என்ன 2025னா த ஃபுல் பிளான். ட்ரேடிங் சைக்காலஜியில் ஒரு பிளான் போட போகிறோம், நம்ம வச்சுருக்க அந்த 10K வச்சு. அப்படி எப்படி பிளான் போடுறோங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ இதுவரையும் நீங்கள் பார்க்குறீங்கன்னா கன்ஃபார்மாக சொல்கிறேன், நெக்ஸ்ட் இயர் நீங்கள் நம்ம ஜேர்னியில் கன்ஃபார்மாக ஒரு பெரிய லெவலில் அச்சீவ் பண்ணுவீங்க. சரி, நெக்ஸ்ட்டு நம்ம பிளான் போடுவோம். பிளான் வித் 10K கேபிட்டல் அப்படின்னு போட்டுப்போம். ஹெட்டிங் போட்டுப்போம். பிளான் வித் 10K என்னென்ன பண்ணலான்றது. முதல்ல இப்போதும் உங்கள் சேஃப்டி ரொம்ப முக்கியம். $10% for safety money. Okay. And another, நீங்கள் இப்போ தான் ஸ்டார்டிங் ட்ரேடிங் பண்ணுறீங்கன்னா முதல்ல நீங்கள் ஸ்ட்ராட்டஜி ஃபுல்லாக நம்ம டாபிக்ஸ் எல்லாம் கவர் பண்ணுவோம். ஸோ அதில் நீங்கள் பார்த்துருங்க. அண்ட் தென் நம்ம இந்த பிளான் நீங்கள் ஓரளவு ட்ரேடிங் நான் போட்ட எல்லா வீடியோவும் பார்த்து ஓரளவு கற்றுக்கிட்டிங்கன்னா மட்டும்
இந்த பிளான் வித் 10K கேபிட்டலை ஃபாலோ பண்ணுங்கள். இது உங்கள் கேபிட்டலை பொறுத்து டிஃபர் ஆகும். நான் என் கேபிட்டல் எப்படி ஸ்ப்ளிட் பண்ணுறேங்கிறது மட்டும்தான் இது. ஐ எம் நாட் ட்ரேடிங் அட்வைஸ் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர். ஸோ இது ஒரு டிஸ்க்ளைமர் சொல்லிக்கிறேன். ஏன்னா என்னை பார்த்து நீங்கள் பண்ணிட போகிறீங்க. சரி, ஓகே, வாங்க பார்ப்போம். 10% சேஃப்டி மணி நம்ம கேஷாக வச்சுப்போம். அண்ட் அனதர் நம்ம ஒரு 5K அக்கௌண்ட் ஒன்று வாங்கிடுவோம். $5K ஃபண்டட் அக்கௌண்ட் ஒன்று வாங்கிப்போம். அண்டு ஏன் ஃபண்டட் அக்கௌண்ட் ஏன் நான் ப்ரிஃபர் பண்ணுறேன்னா, நம்ம எல்லாமே இந்தியன் மார்க்கெட்டில் இருக்கோம். இந்தியன் மார்க்கெட் பொறுத்தளவுக்கு கேபிட்டல் நிறையா வேணும். ஃபாரெக்ஸ்னால் கேபிட்டல் கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல, பட் அந்த ஸ்மால் கேபிட்டலை நம்ம தெரியாமல் கேம்பிள் பண்ணுவோம். ஸோ டிசிப்ளின் அடி வாங்குவோம், மைண்ட் அடி வாங்குவோம். ஏன் இதெல்லாம்? ஸோ நம்ம ஃபண்டட் அக்கௌண்ட்டில் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் இருக்கும். அதை ஃபாலோ பண்ணுறப்ப தானாகவே உங்களுக்கு டிசிப்ளின் பீக் லெவலில் வரும். ஸோ அதனால் நான் இதை கேபிட்டல் இது கொஞ்சம் ப்ரிஃபர் பண்ணுறேன். நான் கடைசியாக பார்த்தப்ப $33 இருந்தது. $33 இன்றைக்கி எவ்வளோ கேல்குலேட்டர் எங்கே இருக்கு? ஓகே, கேல்குலேட்டர் வந்து கடைசியாக நான் பார்த்தப்போ $33 இருந்தது. நான் நேத்தியோ பார்த்தேன் ஒரு ₹90 இருந்தது. $3000 தான் வருது. ஒரு $3000 இதுக்கு போட்டுருவோம். ஒரு ₹3000 இதுக்கு அலோகேட் பண்ணிடுவோம். அது எத்தனை பர்சன்டேஜ் வருது? 10%, 30% வருது. ஆமாம், 30% நம்ம இதுக்கு ஸ்ப்ளிட் பண்ணிடுவோம். ஓகே, மற்றது எல்லாமே நம்ம எப்போதும் மார்க்கெட்டில் அலைவாக இருக்கணும். அதுதான் நம்ம டார்கெட். நம்ம டார்கெட் ஒன்று நம்ம காசை மேலே கொண்டு போகணும். அப்படி இல்லைன்னா நம்ம மார்க்கெட்டில் சாகாமல் உயிரோடு இருக்கணும். அதுதான் நம்ம டார்கெட்டாக இருக்கணும். ஸோ 10Kவை நம்ம 10% நம்ம யூஸுக்கு யூஸ் பண்ண போகிறோம். அந்த 30% நம்ம அக்கௌண்ட் ஒன்று வாங்க போகிறோம். அண்ட் தென் அதரை வந்து என்ன பண்ண போகிறோன்னா, அடுத்தது பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது, அது ஒரு 10% போயிடுச்சு. 10, 40, 60% இருக்குது இன்னும் நம்மளுக்கு. அந்த 60% நம்ம எந்த ஒரு விஷயத்துக்கும் யூஸ் பண்ணக்கூடாது. இப்போயே சொல்லிட்டேன். ஏன் ப்ரோனா, நம்மளுக்கு தேவை மார்க்கெட்டில் அலைவாக இருக்கும். ஸோ இது பண்ணி தான் ஆகணும். 60% நம்ம எதாவது ஒரு ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணிடுவோம். ஓகே, இன்வெஸ்ட்மெண்ட் இன் ஸ்டாக்ஸ், ஸ்விங் ட்ரேட் ஸ்டாக்ஸாக பார்த்து போட்டுருங்க. அது எவ்வளோன்னு அமௌண்ட்டும் போட்டுருங்க பக்கத்தில். ஏன் அது தெரியாமல் 3%னால் ₹6000 நம்ம எதாவதுனா ஒரு ஸ்டாக்கில் வாங்கி வச்சுப்போம். இப்போ ரீசெண்டாக ஒரு 2-3 ஸ்டாக் நான் பார்த்தேன். அதை நான் வந்து இந்த வீடியோவில் சொல்லக்கூடாது ஆக்சுவலாக. சரி, அதாவது ஒரு ஸ்டாக் நல்ல ஒரு ஸ்டேபிளான ஸ்டாக்கில் போட்டு வச்சுருங்க உங்கள் ₹6000. அண்ட் அனதர் ஃபண்டட் அக்கௌண்ட் நம்ம வாங்கியாச்சு. கையில் சேஃப்டி மணியும் போட்டாச்சு. இதான் நம்ம 10K பிளான். ஆக்சுவலாக நம்ம ஜிம்முக்கு ஃபீ அது எல்லாமே வந்து இந்த 10% வச்சு யூஸ் பண்ணோம். அப்படி முடியலன்னா ஒன்றும் பண்ண முடியாது. பேரண்ட்ஸ்கிட்ட தான் பிச்சை கேட்டாகணும். ஸோ நம்ம ஜிம்முக்கு போகிறதெல்லாம் பேரண்ட்ஸ் காசு பார்த்துப்போம் சம்பாதிக்கிற வரைக்கும். ஸோ இந்த 5K அக்கௌண்ட் நம்ம ஏன் என்ன ஆகும்னா, இந்த 5K அக்கௌண்ட்லேருந்து எப்படி ஃபஸ்ட்டு பேமெண்ட் எடுக்கிறது, ஃபஸ்ட்டு பே அவுட் எடுக்கிறது அப்படிங்கிறது தான் நம்ம இதாக தான் இருக்கணும். சரி, அடுத்த டாபிக் என்னென்னா சைக்காலஜினா ஓரளவு ஓவர் இதாக போயிடும். டெக்னிக்கல் இஷ்யூ அந்த மாதிரி போயிடும். சரி, ஓகே, அதுக்கு நம்ம மைண்ட் செட்னு போட்டுருவோம். மைண்ட் செட்டுன்னு போட்டோமா? இதை கொஞ்சம் டார்க் பண்ணிப்போம். மைண்ட் செட் நம்ம என்னென்ன பில்ட் பண்ணுங்கிறத சொல்கிறேன். பார்க்குறேன். என் மூஞ்சி வேறு எப்படி இருக்குன்னு தெரியலையே, கேவலமாக இருப்பேன். அதெல்லாம் தெரிஞ்ச விஷயமே. சரி, ஓகே, வாங்க பார்ப்போம். மைண்ட் செட்
மைண்ட் செட்டு ஃபஸ்ட்டு நம்ம என்னன்னா ஒரு டிசிப்ளினாக இருக்கணும். ட்ரேடிங்கில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னென்னா பேஷன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எப்படி சொல்கிறது, நம்ம ட்ரேடிங்கில் எப்போதும் பேஷன்ஸ் இம்பார்ட்டன்ட். ஏன்னா நம்ம ஒரு ட்ரேடு எடுத்துருப்போம், ஆனால் அந்த ட்ரேடு ஓடிட்டுருக்கும். நம்ம சார்ட்டை பார்ப்போம், அந்த சார்ட்டை பார்க்குறப்ப நம்ம மண்டையில் ஒரு 1000 இது ஓடிட்டுருக்கும், மேலே வந்து இருக்கும், ஓடும். ஸோ அந்த மாதிரி மைண்ட் செட்டை தவிர்க்கிறதுக்கு நம்மளுக்கு முதல்ல தேவையான விஷயம் மைண்ட் செட். ஸோ அனதர் திங் இன் ட்ரேடிங், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், இதெல்லாம் ஓகே. நம்ம மைண்ட் செட் அடுத்த வருஷம் எப்படி இருக்குன்னா, நோ கேம்பிளிங், ஒன்லி ட்ரேட் வித் டிசிப்ளின். நம்மளோட டார்கெட்ஸ் ஒன்றும் ஒரு நாளைக்கு 10-20 ட்ரேட் எடுக்கிறது கிடையாது. எடுத்தால் சிங்கிள் ட்ரேட், அதுவும் டிபியாக தான் இருக்கணும். சப்போஸ் எஸ்எல் இல்லைனா டிபி, அவ்வளோதான் இருக்கணும். சிங்கிள் ட்ரேட் எடுக்கிறோம். ஓகே, இப்போ நம்ம 5K அக்கௌண்ட் ரூல்ஸ் நான் அடுத்தது சொல்கிறேன். ஃபஸ்ட்டு மைண்ட் செட் எப்படி இருக்கணுன்றதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், அப்படியே நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் திங், நம்ம அக்கௌண்ட்டை நம்ம கையை விட்டு போகக்கூடாது. ப்ரீச்ட் ஆகாமல் நம்ம கையிலே நம்ம கையிலே வச்சுக்கணும். ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணணும், ஒரு ப்ராப்பர் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ரூல்ஸ்லாம் ஃபாலோ பண்ணணும். அதுக்கு தேவையானது மைண்ட் செட் தான் என்னை பொறுத்தளவுக்கு. இந்த மைண்ட் செட்டை பில்ட் பண்ணுறதுக்கு தான் நம்ம ஜிம்முக்கு போகிறோம். அது நம்ம ஹெல்த்தியான ஃபுட்டு சாப்பிட போகிறோம். ப்ரோட்டீன்ஸ் லைக் எக்ஸ், ஃப்ரூட்ஸ் இந்த மாதிரி எடுப்போம். நீங்கள் முக்கால்வாசி இந்தியன்ஸ் எல்லாமே சோத்தை போட்டே நம்மளை கொண்டுருவாங்க. ஸோ ரைஸை நம்ம கம்மி பண்ணிக்கலாம். கார்போஹைட்ரேட்ஸ் தான் நிறையா இருக்குது இந்தியாவை பொறுத்தளவுக்கு. முக்கியமாக தமிழ்நாடை பற்றி தான் நான் பேசுகிறேன், ஏன்னா நம்மளாம் தமிழ் பீப்புள்ஸில். சரி, ஓகே. மைண்ட் செட்டுக்கு பில்ட் பண்ணுறது, ஜிம்முக்கு போகிறோம், யோகா எதனா பாருங்கள். மெடிடேஷன் முக்கியமாக பண்ணிடுங்க. ஏன்னா நம்மலாம் ட்ரேடர்ஸ் பயங்கரமாக, எப்படி சொல்கிறது, எமோஷ்னல் பயங்கரமாக ஆகும். ஓகே, எமோஷ்னல் ட்ரேடிங் அவாய்ட் பண்ணிடுங்க. அப்படி நீங்களாகவே ஒரு ஃபோமோ க்ரியேட் பண்ணாதீங்க. அதாவது இந்த ட்ரேடு போச்சுன்னா அவ்வளோதான், நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது, ஃபீல் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட் அப்படிங்கிறது தான் ஃபோமோ. முதல்ல இந்த ட்ரேடு முடிஞ்சால் அவ்வளோதான், நம்மளால் இனிமேட்டு எடுக்க முடியாது, நோ அதெல்லாம் உங்கள் மண்டையிலே இருக்கக்கூடாது. நம்ம ட்ரேட் பண்ணணும், எப்போ வேணாலும் ட்ரேட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு அடுத்த நாள் மார்க்கெட் வரதான் போகுது, மார்க்கெட் திருப்பி வந்துடும். ஆனால் நம்ம காசு வருமா திருப்பி, நாம் போட்டு போயிடும். சரி, ஓகே. அதனால் நம்ம கேபிட்டல் பயங்கரமாக நம்ம பாதுகாக்கணும். ஏன்னா நம்மள்கிட்ட இருக்கிறது இவ்வளோதான் நம்மளுக்கே தெரியும். அப்போ அதை வச்சு நம்ம எப்படி மேலே போகிறதுங்கிறது தான் பார்க்கணும் நம்ம. ஓகே, ரொட்டீன் பில்ட் பண்ணிட்டோம். அண்ட் மைண்ட் செட்டை பொறுத்தளவுக்கு நீங்கள் தான் பில்ட் பண்ணணும். ஆனால் தனியாக மைண்ட் செட்டுக்குன்னே ஒரு வீடியோ போடுறேன். ஏன்னா ட்ரேடிங்கில் மைண்ட் செட்டுங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் வேலையில் இருந்தீங்களோ இல்லை ஸ்டூடெண்ட்டாக என்ன மாதிரி இருந்தீங்களோ, அது மாதிரி இருந்தால் உங்களுக்கு எந்த எக்ஸாம் தொல்லை, இப்போ வேலைன்னா அதாவது ஜாபில் ஏதாவது சொல்லுவாங்க ப்ராஜெக்ட் பண்ண, ஸோ இது மாதிரி நிறைய தொல்லைங்க இருக்கும். இந்த தொல்லைங்கள்லாம் அவாய்ட் பண்ணி தான் ஆகணும். அவாய்டும் பண்ண முடியாது இன்னும் சொல்லப்போனால். அதப்போ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தான் மாற்றிக்கணும். ட்ரேட் ஒன்றும் டெய்லி எடுக்கணும்லாம் அவசியம் இல்லை. நீங்கள் ஃபண்டடில் வந்தீங்கன்னா சொல்கிறது கேளுங்க, இந்த டெய்லியும் ட்ரேட்லாம் பண்ணுறது நிறுத்துங்க. ஒரு நம்ம டார்கெட் என்னென்னா மந்த்லி 8%. முதல்ல 3 ஃபேஸஸ் இருக்குது அதில். சரி விடுங்க, மைண்ட் செட்டை பேலன்ஸ் எதாவது இருந்தால் இடையில வரும் மண்டைக்கு, அதில் பார்த்துப்போம். அடுத்தது ரூல்ஸ் வி மஸ்ட் ஃபாலோ அப்படின்னு போட்டுப்போம். இதை கொஞ்சம் திக் பண்ணிப்போம். இதை திக் பண்ணிப்போமா? பண்ணியாச்சு. என்னென்ன ஃபாலோ பண்ணணுன்னு சொல்கிறேன் ஒன்று ஒன்றா. மஸ்ட் ஃபாலோ என்னென்ன ரூல்ஸ். முதல்ல ஃபேஸ் 1 P1ன்னு போட்டுக்கிறேன். ஃபேஸ் 1 அக்கௌண்ட்டை முதல்ல நம்ம கிளியர் பண்ணணும். ஃபேஸ் 1 அக்கௌண்ட் கிளியர் பண்ணணும் முதல்ல.
எப்படி கிளியர் பண்ணுறது? ஃபஸ்ட் ரூல் நம்மளுக்கு 8% அக்கௌண்ட்லேருந்து நம்ம எடுத்துருக்கணும். ஓகே, 8%னா 5000 அக்கௌண்ட்டில் 8% $400 கிட்ட வருதுன்னு நினைக்கிறேன். $400 தான் நம்மளோட ஃபஸ்ட்டு டார்கெட். நீங்கள் ரிஸ்க்கு ரொம்பலாம் வைக்காதீங்க. நம்ம ரூல்ஸ் என்னன்னா, ஒரு ரிஸ்க்கு வைக்கிறோன்னு வச்சுக்கோங்க. இப்போ 5000ல் 1%னா எவ்வளோ? ஒரு $50 ரிஸ்க் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. நம்ம டார்கெட் $100. ஐ மீன் 1:1, 1:2 அந்த மாதிரி தான் பண்ணோம். நம்ம வச்சுருக்கிறது ஃபண்டட் அக்கௌண்ட். ஸோ நம்ம 1% தான் ரூல்ஸ் நம்ம படி வைக்கணும். ஒரு 1:1 நம்மளுக்கு போதும். 2எல்லாம் ரிஸ்க்கெல்லாம் எடுக்க வேணாம். 1:1 இல்லைன்னா 1:2 முடிஞ்சால் பாருங்கள். ஓகே, நம்ம ஸ்ட்ராட்டஜி நம்ம வீடியோஸில் அடுத்தது வரும். ஸோ அதில் நீங்கள் ஃபுல்லாக பார்த்துக்கலாம். அடுத்தது என்னென்னா, இந்த 8% ரூலை கம்ப்ளீட் பண்ணோடனே ஃபேஸ் 2 அக்கௌண்ட்னு ஒன்று தருவானுங்க. P2 போட்டாச்சா? ஃபேஸ் 2 அக்கௌண்ட்டில் நம்ம என்ன பண்ணணும்? அக்கௌண்ட்டில் ஒரு 5% கெயின் பண்ணணும். பேட்ரி வேறு இப்போ தான் உயிராகும். அக்கௌண்ட்டில் ஒரு 5% நம்ம கெயின் பண்ணியிருக்கோம். 5%னா $250 அக்கௌண்ட்டில் கெயின் பண்ணியிருக்கணும். ஃபேஸ் 1 ஃபேஸ் 2 நீங்கள் ஒரு ட்ரேடராக இருந்தீங்கன்னா இதெல்லாம் ஒரு மேட்ரே இல்லை. ஈஸியாக முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். ஒரு முக்கியமான திங் என்னன்னா, ட்ரேடிங்கில் எந்த அளவுக்கு சிம்பிளாக உங்களை ரூல்ஸ் ஃபாலோ பண்ண முடியுமோ அந்தளவுக்கு சிம்பிளாக வச்சுக்கோங்க. ஏன் அதை சொல்லணுன்னா, இப்போ நீங்கள் மட்டும் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ரூல்ஸ்லாம் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, அது எப்படியும் நீங்கள் ஓரளவுக்கு ஒரு வாரம் 2 வாரம் அப்படி தான் ஃபாலோ பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கே சலிச்சிடும். என்ன நம்ம ஏன் இவ்வளோ ஹார்டாக பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபாலோ பண்ண மாட்டீங்க. அப்படி ஃபாலோ பண்ணாமல் போகிறதுக்கு நீங்கள் பேசாமல் சிம்பிளாக ரூல்ஸை வச்சுக்கிட்டு அதை கன்சிஸ்டண்ட்டாக அப்படியே பிடிச்சிட்டே போனீங்கன்னா கன்ஃபார்மாக ஒரு நாள் பண்ணிடலாம். அதனால தான் சொல்கிறேன், ட்ரேடிங்கை பொறுத்தளவு கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியம். இதில் கடைசியாக நம்ம ஃபேஸ் 2 முடித்ததுக்கப்புறம் மாஸ்டர் அக்கௌண்ட்னு ஒன்று தருவானுங்க. அது கிடச்சவனே கையெல்லாம் பரபராங்கும். அவங்க பரபரன்னே துடிச்சிக்கிட்டு ஒரு தெரியாத ட்ரேடில் லாட் சைஸை கொண்டு 5-6ன்னு போட்டு உட்காந்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, உங்கள் ட்ரேடிங் ரூல்ஸ் லாஸ் ஆகிடும். சரி, ஓகே, நம்ம இதுக்காக என்ன பண்ணோன்னா ப்ராப்பராக ரூல்ஸ் ஃபாலோ பண்ணணும். ஈவன் உங்களுக்கு மாஸ்டர் அக்கௌண்ட்டோ இல்லை ஃபேஸ் 1ஓ ஃபேஸ் 2ஓ எது வந்தாலும் சரி, உங்கள் ரூல்ஸ் மட்டும்தான் உங்கள் கண்ணுக்குள்ளே இருக்கணும். உங்கள் ரூல்ஸ் மட்டும்தான் உங்கள் மைண்டில் இருக்கணும். நம்மளோட ஸ்ட்ராட்டஜி, நம்மளோட டெக்னிக் இது வந்தால் மட்டும்தான் நம்ம ட்ரேட் எடுக்கணும்னு மூடிட்டுருக்கணும். நான் இன்னொரு ட்ரிக்கு சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. இப்போ நீங்கள் ஒரு ஃபண்டட் அக்கௌண்ட்டோ லைவ் அக்கௌண்ட்டோ இல்லை உங்களோட ஒரிஜினல் ஐ மீன் உங்கள் பர்சனல் அக்கௌண்ட்டோ, அதனால் இங்கே இம்பார்ட்டன்ட் இல்லை. இப்போ இதில் இங்கே என்ன இம்பார்ட்டன்னா, நீங்கள் உங்கள் ஃபண்டட் அக்கௌண்ட்டோ எதுவுமே இல்லை. அப்படி நீங்கள் மட்டும் உங்கள் ஃபண்டட் அக்கௌண்ட் எந்த அக்கௌண்ட்டோ நீங்கள் திருப்பி ட்ரேட் எடுக்கணும்னு உங்கள் மைண்ட் செட்டு ரொம்ப அடி வாங்கி கை கிட்டக்க போயிட்டு ரொம்ப நர்வஸ் ஆனீங்கன்னா வச்சுக்கோங்க, நான் சொல்கிற டெக்னிக்கை மட்டும் பயன்படுத்துங்க. பேப்பர் ட்ரேடிங் போயிடுங்க. நீங்கள் வச்சுருக்க கேபிட்டலை அப்படியே அதில் போட்டுருங்க. இப்போ $10,000 $5,000னால் அந்த $5,000 அப்படியே எடுத்து போட்டுருங்க. அது போட்டதுக்கப்புறம் உங்களுக்கே தெரியும் நீங்கள் என்ன நினச்சிங்களோ அது அப்படியே அந்த லாட் சைஸோ அதில் பண்ணுங்கள். ஆனால் உங்கள் ஒரிஜினல் அக்கௌண்ட்டில் பண்ணாமல் அந்த டெமோ அக்கௌண்ட்டில் பண்ணுங்கள். டெமோ அக்கௌண்ட்டில் பண்ணிங்கன்னா உங்கள் சைக்காலஜியும் உங்கள் லாஸும் ஆகாது, நீங்கள் நினச்ச மாதிரி அந்த ட்ரேடும் எடுத்திருப்பீங்க, ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்துடும். இந்த மாதிரி தான் எனக்கு எப்பப்போலாம் ஓவர் ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகி ரொம்ப டோப்பமைன் எமோஷ்னல்லாம் அடி வாங்குறப்ப நான் டேரெக்டாக டெமோ ட்ரேடுக்கு போயிட்டு
லாட் சைஸ் எனக்கு பிடிச்ச மாதிரி போட்டு பண்ணுவேன் ட்ரேடு. அது மாதிரி பண்ணுறப்ப நீங்கள் வந்து உங்கள் லாஸு, உங்கள் மைண்ட் செட் இதெல்லாம் அடி வாங்காமல் காப்பாற்றிக்கலாம். அந்த நெக்ஸ்ட்டு திங் நம்ம பிளானில் என்ன இருக்குன்னா, ஹவு டு பிகம் அண்ட் ஹவு டு அச்சீவ் ஃப்ரீடம். ஹவு டு அச்சீவ் ஃப்ரீடம். இது ஆளுக்கு டிபெண்ட்ஸ் அப்பான் எ பர்சன். இது எல்லாருக்கும் ஒரே மாதிரின்னு சொல்ல முடியாது, ஆளுக்கு மாறும். ஸோ இதனாலும் இது வந்து எல்லாருக்குமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்னன்னா ஃப்ரீடம் அச்சீவ் பண்ணுங்கிறது எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அண்ட் எல்லாருக்குமே தேவை. ஸோ இந்த ஃப்ரீடம் நம்ம எப்படி இந்த 3K இன்வெஸ்ட் பண்ணோம்ல, அதில் ஃப்ரீடம் அவ்வளோதான் பண்ண முடியாது. நம்மளோட ஏம் வந்து ஃபஸ்ட்டு பே அவுட். அந்த பே அவுட் நம்மளோட ஏம். இந்த ஃபஸ்ட்டு பே அவுட் நம்மளுக்கு கிடச்சதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரும். அப்படி இல்லைனா உங்களோட ஸ்ட்ராட்டஜி, உங்களோட டெக்னிக் பயன்படுத்தி உங்களோட ஒரிஜினல் அக்கௌண்ட்டில் ட்ரேட் பண்ணாலும் உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரும். இந்த கான்ஃபிடென்ட் வந்ததுக்கப்புறம் நீங்கள் அப்படியே பட்டர்ஃப்ளைஸாக பறக்கும். ஸோ நம்மளுக்கு தேவை ஃப்ரீடம். இந்த ட்ரேடிங் எப்போதுமே முடிஞ்ச அளவுக்கு சிம்பிளாக வச்சுக்கோங்க கைஸ், ப்ளீஸ். நான் ஏன் இதை திரும்ப திரும்ப சொல்கிறேன்னா, இப்போ நீங்கள் வந்து சிம்பிளாக வச்சுக்கிங்கன்னா நம்ம ஒரு 24 ஹவர்ஸும் சார்ட்ஸ்க்கு முன்னாடி உட்காரணுன்னு அவசியம் இல்லை. உங்கள் ஃப்ரீ டைமில் நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட சுற்றுங்க, இல்லை வெளியே போங்க, பிடிச்சது செய்யுங்க. நம்ம வந்து ட்ரேடர்ஸ். we are not 9 to 5 jobs, okay? we are just traders. we enjoy our life. we have more freedom than a job, okay? அதனால் நம்மளுக்கு ஃப்ரீடம் நிறையா இருக்கும். ஒரு 5 to 6 minutes நம்ம உட்கார போகிறோம், பேலன்ஸ் எல்லாம் சம்பாதிக்க போகிறோம். ஸோ நம்மளுக்கு ஃப்ரீடம் நிறையா இருக்கிறதுனால நம்ம போய் என்ஜாய் பண்ணோம் லைஃப்பை. என்ஜாய் அவர் லைஃப். இட்ஸ் ஏ ட்ரேடர். கொஞ்சம் வருஷம் கிரைண்ட் பண்ணலாம், தப்பு இல்லை. ஆனால் ஒரு டிசிப்ளினை நம்ம ஃபாலோ பண்ணிங்கன்னா கன்சிஸ்டன்சி சேர்ந்து வரும். வீக்லி நம்ம சாட்டர்டே சண்டே நம்ம லீவு தான், என்ஜாய் பண்ண போங்க, உங்களுக்கு பிடிச்சது செய்யுங்க. அதனால தான் ட்ரேடிங் பெஸ்ட்டுங்கிற. இதில் நிறையா டைம் நம்மளுக்கு கிடைக்கும். அடுத்த வருஷம் நம்ம பிளான்ஸ் எல்லாத்தையும் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுறோம், நம்ம மைண்ட் செட்டை மாற்றுறோம், டாபிக்ஸ் எல்லாத்தையும் கவர் பண்ணுறோம், ட்ரேடிங்கில் மாஸ்டர் ஆகிறோம். அண்ட் ஒன் மோர் திங், நம்ம மைண்ட் செட்டுக்காக இதெல்லாம் பத்தாது. நான் இன்னும் நிறைய மைண்ட் செட், நிறைய ஸ்ட்ராட்டஜி வீடியோஸ்லாம் போடுவேன். அதுக்கு முன்னாடி நம்ம பிளான் ஓரளவுக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்டில் மோர் ரோட் மேப், மோர் பிளான் எல்லாம் சொல்லுங்கள். அண்ட் பை பை, see you, டாட்டா, I love you guys. நம்ம தான் பிகம் த மோஸ்ட் டாப் ட்ரேடர்ஸாக இருப்போம். பை கைஸ்.